இங்கிலீஷ் சென்டென்ஸ் தெரியும். ஆனா கரெக்ட் ஃபீலிங் எப்படி சொல்லணும்னு தெரியலையா? யூ நோ இங்கிலீஷ் சென்டென்ஸ் பட் டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் த கரெக்ட் ஃபீலிங். நான் வர முடியும். ஐ கேன் கம். நான் வரலாமா? மே ஐ கம். நான் வர வேண்டும். சுட் ஐ கம். நான் கண்டிப்பாக வர வேண்டும். ஐ மஸ்ட் கம். நான் வர வாய்ப்பு இருக்கிறது. ஐ மஸ்ட் கம். பாருங்க, வெர்ப் ஒன்றுதான் கம். ஆனா மீனிங் மாறுது. அந்த மீனிங் மாற்ற பவர்ஃபுல் வேர்ட் தான் மாடல் ஆக்சிலரி வெர்ப். The powerful words that changes the meaning are model auxiliary verb. இன்று இந்த லெசன் முடிஞ்சதும் நீங்க இங்கிலீஷ்ல பொலைட்டா கேட்கவும், கான்ஃபிடென்ட்டா பேசவும், அட்வைஸ் சொல்லவும், பாசிபிலிட்டி சொல்லவும் ஆரம்பிப்பீங்க. After today's lesson, you will start asking politely, speaking confidently, giving advice, and expressing your ability in English. அனைவருக்கும் வணக்கம். நம்ம 30 டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று டே 13. இன்றைய லெசன் மாடல் ஆக்சிலரி வெர்ப். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு லெசன் உங்க இங்கிலீஷுக்கு கான்ஃபிடன்ஸ், பொலைட்னஸ், கிளாரிட்டி மூன்றையும் சேர்க்கும். டே 1 டு டே 12 மிஸ் பண்ணியிருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் கிளியர் ஆனா நெக்ஸ்ட் லெசன் சூப்பர் ஈஸி. கண்டினியூட்டி ஃப்ரம் டே 12 பாஸ்ட் கண்டினியூஸ். முதல்ல டே 12 கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். டே 12 நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள், வாஸ் ஸ்டடியிங், ஹி வாஸ் ஒர்க்கிங், தே வர் பிளேயிங். அது பாஸ்ட்ல ஒரு நேரத்துல நடந்து கொண்டிருந்த ஆக்ஷனா சொல்லும். இன்று நாம் ஆக்ஷனுக்கு மீனிங் சேர்க்க போறோம். டே 12 ஐ வாஸ் ஸ்டடியிங், டே 13 ஐ ஷுட் ஸ்டடி, டே 12 ஹி வாஸ் ஒர்க்கிங், டே 13 ஹி மஸ்ட் ஒர்க், டே 12 they were playing, டே 13 they can play. பாருங்க, டே 12 ஆக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. டே 13 அந்த ஆக்ஷனுக்கு அபிலிட்டி, அட்வைஸ், பர்மிஷன், பாசிபிலிட்டி எல்லாம் சேர்க்க போறோம். On day 13 we are going to add ability, advice, duty, permission and possibility to that action. What you learn today. இன்று நீங்க 7 முக்கிய மாடல் வெர்ப் கற்றுக்கொள்ள போறீங்க. முதலாவதாக கேன், செய்ய முடியும். கேன்னா அபிலிட்டி. நம்பர் 2 குட், பொலைட் ரெக்வஸ்ட் அல்லது முன்னாடி செய்ய முடிந்தது. குட்னா பொலைட் ரெக்வஸ்ட் ஆர் பாஸ்ட் அபிலிட்டி. 3 மே, மேனா பர்மிஷன். மைட்னா வாய்ப்பு, இருக்கலாம். மைட்னா பாசிபிலிட்டி. நம்பர் 5 மஸ்ட், கண்டிப்பாக செய்ய முடியும். மஸ்ட்னா ஸ்ட்ராங். நம்பர் 6 ஷுட், செய்ய வேண்டும், ஒரு நல்ல அட்வைஸ். ஷுட்னா அட்வைஸ் சொல்றது. 7 வுட், பொலைட் அல்லது இமேஜினரி சிச்சுவேஷன். வுட்னா பொலைட் ரெக்வஸ்ட் அல்லது இமேஜினரி சிச்சுவேஷன். இந்த 7 வேர்ட்ஸ் தெரிஞ்சா உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். If you know these 7 words, your spoken English will go to the next level. ஆக்சிலரி வெர்ப் என்றால் என்ன? மெயின் வெர்புக்கு முன்னாடி வந்து சென்டென்ஸுக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கும் ஹெல்பிங் வேர்ட். ஃபார்முலா மிகவும் சிம்பிள். சப்ஜெக்ட் பிளஸ் மாடல் பிளஸ் V1. V1 என்றால் நார்மல் வெர்ப். கேன் ஸ்பீக், should learn, must practice, may come. மிகவும் இம்பார்ட்டன்டான ரூல். மாடல் வெர்புக்கு பிறகு வெர்ப் நார்மல் ஃபார்முக்கு தான் வரும். கேன் ஸ்பீக்ஸ் தவறு, கேன் ஸ்பீக் சரி. should to learn தவறு, should learn சரி. முதல்ல கேன் மற்றும் குட் மாடல் ஆக்சிலரி வெர்ப் பார்க்கலாம். டே 11ல இதை நம்ம பார்த்தோம். இன்று குயிக் மெமரி லாக். கேன் இப்போ செய்ய முடியும். எக்ஸாம்பிள், நான் இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நான் இதை செய்ய முடியும். ஐ கேன் டூ திஸ். அவன் கார் ஓட்ட முடியும். he can drive a car. நம்பர் 2 குட், பொலைட் ரெக்வஸ்ட் அல்லது பாஸ்ட் அபிலிட்டி. எக்ஸாம்பிள், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? would you help me? நீங்கள் மெதுவாக பேச முடியுமா? would you speak slowly? முன்னாடி எனக்கு இங்கிலீஷ் பேச முடியவில்லை. I couldn't speak English before. can is confident, would is polite. can na daily speaking, would na respectful speaking. இப்போ மே மற்றும் மைட் பார்க்கலாம். மே 2 இடங்களில் யூஸ் ஆகும். ஒன்று பெர்மிஷன் கேட்க, இரண்டாவது அபிலிட்டி சொல்ல. மே எக்ஸாம்பிள்ஸ், நான் உள்ளே வரலாமா? மே ஐ கம் இன். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? மே ஆஸ்க் எ கொஸ்டின். நான் இங்கே உட்காரலாமா? மே ஐ சிட் ஹியர். மைட் என்றால் வாய்ப்பு இருக்கலாம். மைட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஐ மைட் கம் டுமாரோ. அவன் தாமதமாக வரலாம். ஹி மைட் கம் லேட். மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இட் மைட் ரெயின். மே பொலைட் பெர்மிஷனுக்கு நல்லது. மைட் இஸ் நாட் டெஃபினைட். மைட் என்றால் மேபி, நிச்சயம் கிடையாது, வாய்ப்பு இருக்கிறது.
நாட் ஷுவர் பட் பாசிபிள். இப்போ மஸ்ட் அல்லது சுட் பார்க்கலாம். இந்த இரண்டு வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல ரொம்ப பவர்ஃபுல். மஸ்ட் என்றால் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சுட் என்றால் செய்ய வேண்டும். நான் தினமும் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் பிராக்டிஸ் எவ்ரிடே. மஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ செய்ய வேண்டும். யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். நாம் நேரத்தை வீண் அடிக்கக்கூடாது. வி மஸ்ட் நாட் வேஸ்ட் டைம். சுட் எக்ஸாம்பிள். நீங்கள் தினமும் இங்கிலீஷ் பேச வேண்டும். யூ மஸ்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரிடே. நீங்கள் மிஸ்டேக்ஸை பயப்படக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபியர் மிஸ்டேக். நீங்கள் இந்த லெசனை மீண்டும் பார்க்க வேண்டும். யூ ஷுட் வாட்ச் திஸ் லெசன் அகைன். மஸ்ட் இஸ் ஸ்ட்ராங், ஷுட் இஸ் அட்வைஸ். டாக்டர் சொல்வார், யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட். கோச் சொல்வார், யூ மஸ்ட் பிராக்டிஸ் டெய்லி. இஸ் த டிஃபரன்ஸ் கிளியர்? இப்போ வுட் பார்க்கலாம். வுட் பொலைட் ரெக்வஸ்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். வுட் எக்ஸாம்பிள். நீங்கள் எனக்கு உதவ விரும்புகிறீர்களா? வுட் யூ ஹெல்ப் மீ? நீங்கள் உட்கார விரும்புகிறீர்களா? வுட் யூ லைக் டு சிட்? நீங்கள் காபி விரும்புகிறீர்களா? வுட் யூ லைக் காஃபி? நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ சம்திங். நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் செய்ய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். வுட் பேசும்போது சென்டென்ஸ் வெரி பொலைட்டா கேட்கும். பிசினஸ் கம்யூனிகேஷன், இன்டர்வியூ, கஸ்டமர் ஹேண்ட்லிங், ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் இங்க வுட் சூப்பர் யூஸ்ஃபுல். இப்போ இந்த மாடல் வெர்பை ஒரு டெய்லி ஸ்டோரியில பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் கற்க வேண்டும். ஐ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ். நான் தினமும் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் பிராக்டிஸ் எவ்ரிடே. நான் இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நான் முன்னாடி பேசவில்லை. ஐ குடன்ட் ஸ்பீக் பிஃபோர். ஆனா இப்போ நான் பேச முடியும். பட் நவ் ஐ கேன் ஸ்பீக். நான் நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் செய்யலாம். ஐ மே அட்டெண்ட் த கிளாஸ் டுமாரோ. நான் சிறிது தாமதமாக வர வாய்ப்பு இருக்குது. ஐ மைட் கம் a little late. நீங்கள் எனக்கு ஒரு டவுட் எக்ஸ்பிளைன் செய்ய முடியுமா? Could you explain one doubt to me? Could you explain one doubt to me? நான் இன்னும் நன்றாக பேச விரும்புகிறேன். I would like to talk. I would like to speak better. பாருங்க, மாடல் வெர்ப் சென்டென்ஸுக்கு ஃபீலிங் கொடுக்கிறது. Can gives ability, must gives duty, should gives advice, might gives possibility, would gives politeness. இப்போ நீங்க பேசணும். நான் சொல்வேன், நீங்க சத்தமா ரிப்பீட் செய்யுங்க. ஐ வில் சே இட், யூ ரிப்பீட் லவ்லி. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ குட் நாட் ஸ்பீக் பிஃபோர். மே ஆஸ்க் கொஸ்டின். ஐ மைட் கம் டுமாரோ. ஐ மஸ்ட் பொலைட் டெய்லி. ஐ மஸ்ட் பிராக்டிஸ் டெய்லி. யூ ஷுட் ஸ்பீக் எவ்ரி டே. ஐ வுட் லைக் டு இம்ப்ரூவ். சிறிது நேரம் நிறுத்தி மீண்டும் சொல்லுங்க. இப்போ பிராக்டிஸ் டேல். முதல்ல டிரான்ஸ்லேஷன். நான் தமிழ் சென்டென்ஸ் சொல்வேன். நீங்க இங்கிலீஷை சொல்ல முயற்சி செய்யுங்க. நான் இங்கிலீஷ் பேச முடியும். ஆன்சர், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? ஆன்சர், would you help me? நான் உள்ளே வரலாமா? ஆன்சர், மே கம் இன். அவன் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆன்சர், he might come tomorrow. நான் தினமும் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். ஆன்சர், ஐ மஸ்ட் பிராக்டிஸ் எவ்ரி டே. நீங்கள் தினமும் இங்கிலீஷ் பேச வேண்டும். ஆன்சர், யூ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரி டே. நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் செய்ய வேண்டும். ஆன்சர், ஐ வுட் லைக் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். இப்போ fill in the blanks. கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. Say the correct answer. I dash speak English. Answer, can. Dash I come in. Answer, may. He does come tomorrow. Answer, might. You dash practice daily. Answer, should or must. I dash like to improve. Answer, would. Could you dash me? Answer, help. இப்போ மிஸ்டேக் கரெக்ஷன். ராங் சென்டென்ஸை கரெக்ட் செய்யுங்க. கரெக்ட் த ராங் சென்டென்ஸ். ஐ கேன் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ராங். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கரெக்ட். He should to practice. Wrong. He should practice. Make to come in. Wrong. Make come in. She might comes tomorrow. Wrong. She might come tomorrow. சரியான வார்த்தை. Would you helping me? Wrong. Could you help me என்பது சரியான வார்த்தை. சரி, இப்போ ஸ்ட்ராங் ரீகேப். மாடல் ஆக்சிலரி வெர்ப் என்றால் என்ன? வாட் இஸ் மாடல் ஆக்சிலரி வெர்ப்? மெயின் வெர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கும் ஹெல்பிங் வேர்ட் தான் மாடல் ஆக்சிலரி வேர்ட். A helping word that gives extra meaning to the main verb. Formula: subject plus model plus V1. Can na ability, could na polite request or past ability, may na permission,
மைட்னா பாசிபிலிட்டி, மஸ்ட்னா ஸ்ட்ராங் டியூட்டி, சுட்னா அட்வைஸ், வுட்னா பொலைட் எக்ஸ்பிரஷனுக்கு ஃபார்முலா. இதை நினைவில் வச்சுக்கோங்க. மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு பிறகு வெர்ப் நார்மல் ஃபார்ம் தான். கேன் ஸ்பீக், சுட் பிராக்டிஸ், மஸ்ட் லேர்ன், மைட் கம், வுட் லைக். இந்த ரூல் நினைவில் இருந்தா மாடல் வெர்ப் உங்களுக்கு பயம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இன்னொரு மாடல் சென்டென்ஸை எழுதுங்க. எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. டே 12 பாஸ்ட் கண்டினியூஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த 30 டேஸ் ப்ரீபோக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க. மாடல் வெர்ப் தெரிஞ்சா உங்க இங்கிலீஷ் சிம்பிள் சென்டென்ஸ்ல இருந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸா மாறும். நான் பேசுகிறேன் என்பதற்கு ஒரு மீனிங், ஐ ஸ்பீக் ஹேஸ் கம் ஒன் மீனிங். நான் பேச முடியும் என்பதற்கு கான்ஃபிடென்ட், ஐ கேன் ஸ்பீக் கிவ்ஸ் கான்ஃபிடென்ட். நான் பேச வேண்டும் என்பதற்கு கமிட்மெண்ட், ஐ மஸ்ட் ஸ்பீக் கிவ்ஸ் கமிட்மெண்ட். நான் பேச விரும்புகிறேன் என்பதற்கு டிசையர், ஐ வுட் லைக் டு ஸ்பீக் கிவ் டிசையர். பாருங்க, மெயின் வெர்ப் சேம் தான் ஸ்பீக். ஆனா முன்னாடி வரும் மாடல் வெர்பு சேஞ்ச் ஆனா சென்டென்ஸும் மீனிங்கும் சேஞ்ச் ஆகும், சென்டென்ஸும் ஃபீலிங்கும் சேஞ்ச் ஆகும், சென்டென்ஸும் பவரும் சேஞ்ச் ஆகும். இன்று இதிலிருந்து இந்த லைனை சொல்லுங்க. ஐ கேன் ஸ்பீக், ஐ ஷுட் பிராக்டிஸ், ஐ மஸ்ட் இம்ப்ரூவ், ஐ வுட் லைக் டு ஸ்பீக் பெட்டர். தவறு வந்தாலும் பேசுங்க. ஸ்பீக் ஈவன் இஃப் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். தினமும் பயிற்சி செய்யுங்க. யூ வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு பவர்ஃபுல் லெசனோட சந்திப்போம்.